මෙවර லங்காஸ்ரீயின் 24 அரசியல் சந்திப்பில் இன்றைய தினம் அரசியல் அனுபவமுள்ள இளம் வயது அரசியல்வாதியும் மாறுபட்ட அரசியல் கருத்துக்களையும் முன்வைக்கும் ஒருவருமான பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவை சந்திக்கின்றோம். வணக்கம் ரஞ்சன் ராமநாயக் அவர்களே. குறிப்பாக ரோனிதபெல் அவர்கள் தேசிய உடை அணிவார். அதே போன்று இந்த வரவு செலவு திட்டம் வாசிக்கும் போதும் ரவி கருணாநாயக்க அவர்கள் அதே உடையை அணிந்து வந்தார். அத்தோடு சாதாரண மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பது 1,42,00,000 ரூபாய். இது சாதாரண மக்களின் அபிவிருத்திக்கு போதுமானதா? நீங்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். ரோனிதபெல் அவர்களுடைய உடை பற்றி, அதேபோன்று ரவி கருணாநாயக்க உடை பற்றி கேட்டிருந்தீர்கள். வரவு செலவு திட்டத்தின் இப்போதைய நிலைப்பாடு பற்றி கேட்டிருந்தீர்கள். அரசாங்கத்துக்கு வரி மூலம் கிடைக்கும் வரவினை கொண்டுதான் சம்பளம், அரசு சேவைகள் வழங்கல், அதே போன்று அரசு செலவுகள் என்பன நிர்ணயிக்கப்படுகின்றன. அதனை கொண்டுதான் செயற்படுத்தப்படுகின்றன. இதில் என்ன பிரச்சனை என்றால், இதனை எங்கிருந்து பெறுவது என்பதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்தது எங்களுக்கு கிடைத்த நாடு சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள் போன்று அல்லது கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அல்ல. 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிறைந்த ஒரு நாடு தான் எங்களுக்கு கிடைத்தது. இந்த நாட்டிலே பிறக்கக்கூடியதான ஒரு பிரஜை கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாவினை பிறக்கும் பொழுதே கடனாக கொண்டுதான் இந்த மண்ணிலே பிறக்கிறார். 1948 சுதந்திரம் அடைந்த போது, இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது யாருக்கும் கடன்கள் என்று ஒன்று இருக்கவில்லை. பாராளுமன்ற நூலகத்திலே நான் வாசித்த போது பார்த்தேன், அவ்வாறான கடன்கள் எதுவும் இருக்கவில்லை. இதற்கு பொறுப்பு கூற வேண்டியது யார் என்பதும் அனைத்து மக்களுக்கும் தெரியும். நாங்கள் விரும்புவதும் இந்த அதிக சலுகைகளை வரவு செலவு திட்டத்திலே தந்து மக்களுக்கு அந்த சலுகைகளை தர வேண்டும் என்பதற்காகத்தான். இருந்தாலும் அந்த தொகையினை எங்கிருந்து தேடுவது என்பது மிகவும் பிரச்சனையான ஒரு விடயமாக இருக்கிறது. எல்லா வகையிலும் மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு புத்தர் மற்றும் இயேசுநாதராலேயே முடியவில்லை. அந்த வகையில் அரசாங்கத்தின் வருமானமானது இப்பொழுது இருக்கக்கூடியதான கடன்களை அடைப்பதற்கே போதுமானதாக இருக்கவில்லை. இதுதான் உண்மையான நிலைமை. இருந்தும் கூடியளவான சாதகமான வரவு செலவு திட்டத்தினையே சாதாரண மக்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கிறது என்ற உண்மையினை சொல்ல வேண்டும். රජයේ ආදායම් මදි ණයවාරික ගෙවන්න. ඒක තමයි ඇත්ත කතාව. දැන් අනිත් ප්‍රශ්නය තමයි රංජන් නැමැතුමනි, பானபத் பகுதியிலே மக்களின் இடத்தினை பலவந்தமாக கோட்டாபாய ராஜபக்ஷ காலத்திலே பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு தற்போதைய ஆட்சியிலே அமைச்சரவை பத்திரம் கொண்டுவரப்பட்டு அந்த நிலங்களிலே உரியவர்களுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சியிலே தயாகமகே அவர்களினால் இது வேறொரு கோணத்திலே கொண்டு செல்லப்பட்டமையினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நாட்டிலே பல விடயங்களே முன்னிலையாகும் நீங்கள் இது பற்றி அமைதியாக இருப்பது ஏன்? මම කවදාවත් ප්‍රශ්නවලදී නිහඬ වෙන්නේ නැහැ. ඔබ මතක ඇති நான் எந்த ஒரு மக்கள் பிரச்சனையிலும் நான் அமைதியாக இருக்கவில்லை. ஜோன் அமரதுங்க மாளிகையை உடைத்த போது, எவன்கான் சம்பவத்தின் போது, இரணிகா பிரேமச்சந்திர அவர்களது பிரச்சனையின் காலப்பகுதியில், சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்ட காலப்பகுதியில் அல்லது அந்த பிரச்சனையின் போது மக்கள் பக்கமே இருந்தேன். நான் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே மக்கள் பக்கம்தான் கருத்துக்கள் இருந்தன, அவர்கள் பக்கமே நான் இருந்தேன். அதே போன்றுதான் மத்திய வங்கியின் கோப்புக்குழு அறிக்கை வெளிவந்த போது அர்ஜுன் மகேந்திரன், அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோர் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தேன். அப்போதும் நான் மக்களின் பக்கம் தான் இருந்தேன். பானப்பத்துவ பிரச்சனைக்கும் தலையிடுவதில் நான் தயாராகவே இருக்கிறேன். எனக்கு முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள், அதே போன்று பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் என்ற வேறுபாடுகள் எனக்கு எதுவும் இல்லை. இதற்கான தீர்ப்பு மக்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அவர்களுக்கான இடம் மீண்டும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். இந்த விடயத்திலும் தலையிடுவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். ජනතාව වෙනුවෙන් හැමදාම කරනවා. මම මේ ප්‍රශ්නේ මැදි වෙන්නම්. මැදිහත් වෙන්න කිසි ප්‍රශ්නයක් නැහැ. දැන් පසුගිය රාජපක්ෂ සමයේ නැගිච්ච ප්‍රධානම චෝදනාවක් තමයි සහ සිවිල් ජනතාව மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி முடிவுக்கு வந்ததன் பிரதான காரணம் நீதிமன்றங்களின் சுயாதீனம் இல்லையே. இதில் மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வாவை சந்திக்க சட்டத்தரணி ஒருவர் சிறைச்சாலைகளுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஆட்சியில் நீதியின் அடிப்படையில் இதனை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? සාධාරණීකරගන්නේ කෙසේද? ඇත්තටම சுயாதீன கொமிஷன் சபா பிஹிட்டோட பஸ்ஸே சுயாதீன விசாரணை ஆணைக்குழு நிறுவப்பட்டதன் பிறகு சட்டங்களுக்கு விரல் நீட்ட அதிகாரம் யாருக்கும் இல்லை. நான் அறிந்த வகையில் சட்டத்தரணி ஒருவர் மரண தண்டனை வழங்கப்பட்ட ஒருவரை சந்திக்க எந்த வகையிலும் அனுமதி இல்லை.
சுகவீனம், அதாவது அவசர நிலைமையில் சுகவீனமுற்றாலோ அல்லது வேறொரு காரணத்துக்காக, வேறு ஒரு நிலையில் அவசரமான காரணத்திற்காக அவ்வாறு செல்ல முடியும். ஆனால் இங்கு அவ்வாறு எதுவுமே நடந்திருக்கவில்லை. திஸ்ஸா அத்தநாயக்க மற்றும் துமிந்த சில்வா ஆகிய இருவரையுமே அவர் சந்தித்திருக்கிறார். கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை பெற்ற ஒருவரை சந்திக்க சென்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இங்கு கொள்ளப்படுகிறது. இதற்கென ஒரு விசாரணை உள்ளது. அது ஊடகங்களின் ஊடாக இது வெளிவந்ததற்கு அமைய அந்த விசாரணையானது இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அவர் தவறு செய்திருந்தால் நீதிமன்ற சேவைகள் திணைக்களத்திலே நாங்கள் முறைப்பாடு செய்ய முடியும். அவர் எதற்காக சென்றார், என்ன பேசினார், எதற்காக அங்கு சென்று அவர்களை சந்தித்தார் என்பது வருகின்ற காலங்களிலே வெளிவரும். මොකක්ද හම්බෙන්න තිබුණු නිමිත්ත මේ සේරම ගැන ඉදිරියේදී බලා ගන්න පුළුවන්. මේ දවස්වල ප්‍රධාන පුවතක් තමයි යාපනයේ இப்போது அதிகமாக பேசப்பட்ட விடயம் யாழ் ஆவா குழு பற்றியது. கடந்த காலத்திலே பலர் இதன் பெயரிலே கைது செய்யப்பட்டனர். பாதுகாப்பு அமைச்சரும் இது பற்றி கருத்து வெளியிட்டிருந்தார். உண்மையிலே இது கோட்டாபாயவின் செயல் திட்டமா? ආවකල්ලිය ගැන අපේ රුවන් විජේවර්ධන ආරක්ෂක ඇමතුමා කරපු ප්‍රකාශ, රාජ්‍ය ඇමතුමා කරපු ප්‍රකාශ මම දැක්කා. ආවකල්ලිය ගැන ராஜித சேனாரத்ன, சரத் பொன்சேகா, ருவான் விஜயவர்தன போன்றவர்கள் இது தொடர்பாக பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். நானும் அந்த கருத்துக்களை பார்த்திருந்தேன். கடந்த காலத்திலும் இது போன்றதான குழுக்கள் தோன்றின. எதிர்காலத்திலும் இவ்வாறான குழுக்கள் எழக்கூடும். இவர்கள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்குள் எந்த வகையிலும் இருப்பதற்கு இடமில்லை. ராவணபலய இது போன்றதான குழுக்கள் நாட்டுக்கு அவசியமில்லாத குழுக்கள். நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு கீழாக சிங்களம், தமிழ், முஸ்லிம், பேகர், மலே போன்ற இனங்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டு வருகின்றோம். ஒரு நீதிமன்றம், ஒரு பண கொள்கை, அதே போன்று இவ்வாறான ஒருமித்த செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். இவ்வாறான குற்ற செயல்களுடன் தொடர்புபட்ட குழுக்கள் இந்த நாட்டுக்கு அவசியமில்லை. எனவே இவற்றின் ஆயுட்காலம் மிகவும் குறைந்த அளவாகவே காணப்படுகிறது. இதைவிட மிக பயங்கரமான ஒரு அமைப்பு எமது நாட்டிலே இராணுவத்தால் 30 வருடங்களுக்கு பிறகு இல்லாது செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவது தேவையில்லாத ஒரு விடயம் என நான் நினைக்கிறேன். දිගටම කතා කරලා වැඩකුත් නැහැ. දැන් ඊළඟ ප්‍රශ්නේ තමයි දැන් අර්ජුන් මහතා மகேந்திரன் மஹත්තයාගේ அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பிலே பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். அவர் என்பிடியின் தனியார் பணக்கொடுக்கல் வாங்கல் சேவை காலத்திலே நாமல் ராஜபக்ஷ 1.086 பில்லியன் டாலர் வைப்பில் கணக்கினை ஆரம்பித்தார். இரண்டாவதாக குடாபாலகே பியதாச மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு நெருக்கமானவரான ஒருவர் 1.8 பில்லியன் டாலர் பண வைப்பையும், சச்சின் வாஸ் குணவர்தன 500 பில்லியன் டாலர் பணமும் எவ்வாறு கிடைக்கப்பெற்றது என இந்த அரசாங்கத்தில் தேடப்பட்டுள்ளதா? අනිත් එක තමයි මෙවර අයවැය සකස් කිරීමේදී අර්ජුන් මහේන්ද්‍රන් මහතාගෙන් යම් යම් උපදෙස් ලබා ගැනීමක් සිදු කළාද? මුල්ම ප්‍රකාශය මම දැක්කෙත් ලංකා නිවුස් වෙබ් චන්දිමාල්ලා එංගලන්තෙන්ලා කරන ලංකා නිවුස් වෙබ් இதனை நான் வெப்சைட் மூலமாகவும் பத்திரிகை செய்திகளோடாகவும் நான் பார்த்தேன். அந்த செய்திகளை தந்தவர்களுக்கு உண்மையில் நன்றி சொல்ல வேண்டும். அர்ஜுன் எலோசியஸ், அர்ஜுன் மகேந்திரன், நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் தொடர்பாகவும் அவர்களுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றியும் இப்போது கூற முடியாத நிலை இருக்கிறது. காரணம், எஃப்சிஐடி, சிஐடி போன்ற விசாரணைகளுக்கு இந்த தகவல்கள் வெளிவருவது பங்கமான ஒரு விடயமாக வந்துவிடும். அதற்கமைய இந்த தகவல்களை வெளியிட முடியாத நிலை இருக்கிறது. குறிப்பாக இவ்வாறான ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் உதவுவதற்கு அல்லது அவர்கள் பற்றியதான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு வெளிநாடுகள் இப்பொழுது உதவிக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக FBI என்று சொல்லக்கூடிய அமைப்பு எங்களோடு இணைந்திருக்கிறது. ஊழலில் கைது செய்யப்பட்ட சாலி விக்ரமசூரிய இவர் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த FBIயின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த தகவல்கள் கிடைத்தவுடன் நாங்கள் தெரிவிப்பதனூடாக அந்த தகவலை திரட்டிக்கொண்டு சிறந்த சட்டத்தரணிகளை கொண்டு இந்த குற்றவாளிகள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இதே போன்றுதான் துபாய் கணக்கு விடயம். இது தொடர்பாக தகவல்கள் அவசரப்பட்டு வெளியிட்டதன் காரணமாக நாங்கள் அந்த விடயத்திலே தோல்வி கண்டிருந்தோம். ஆனால் ஒரு விடயம், 1948க்கு பிறகு பல குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டுள்ளனர்.
மாத்தறை மால்வான பகுதிகளில் இருக்கக்கூடியதான பல கோடி பெறுமதியான இடங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதிலே முதித்த பெயரில் இருந்தது. அதற்கு பிறகு அவர் திருநடேசனுக்கு வழங்கியதாக சொல்லப்படுகிறது. பெசில் தான் தனக்கு வழங்கினார் என்று திருநடேசன் கூறுகிறார். கட்டிடமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், தோட்டப்பகுதியாக இருக்கலாம், இவை அனைத்தும் இருக்க தற்போது அதன் உரிமையாளர் யார் என்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அதன் உரிமையாளர் இல்லாது இருக்கிறது. இதே போன்றுதான் CSN அதிலிருந்து நாங்கள் பிடித்த போது 157 மில்லியன் ரூபாய் ஊழல் பிடிபட்டது. அதன் பணத்தொகை இப்பொழுது இல்லை. மஹிந்தானந்த அலுத்கமகி 15 இடங்கள் கைப்பற்றப்பட்டது. அதே போன்று ரோஹித் அபய் குணவர்தன, சஜின் வாஸ் குணவர்தன, இவ்வாறு நிறைய பேர் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த ஆட்சியிலே. களவாண்டவர்கள் தான் கூறுகிறார்கள் இன்னமும் களவாணிகள் பிடிக்கப்படவில்லை இந்த அரசாங்கத்தினால் என்று. அதற்கு நாங்கள் சளைக்க போவதுமில்லை. தொடர்ந்து இதனை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்க போகிறோம். திருடர்கள் பிடிபடத்தான் போகிறார்கள். අපේ බොහෝ පිරිසක් අල්ලලා තියෙනවා. හොරු තමයි කියන්නේ හෙරුවල්ලුවේ නැහැ කියලා. ඉතින් ඒකට අපි සැලෙන්නේ නැහැ. අපි දිගටම මේ ක්‍රියාදාමය කරගෙන යනවා. CID එකට පැමිණිලි කීයක් ලැබිලා තියෙනවද? இந்த வார வரவு செலவு திட்டத்தின் அர்ஜுன் மகேந்திரனின் தலையீடு உள்ளதா? පූර්ණයක් එක්ක අහු කරනවා නම් කියන්න බැරුණා අර්ජුන මහේන්ද්‍රන් මේ වගේ මෙවැනි මේ අයවැයට அர்ஜுன் மகேந்திரன் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு யோசனை தெரிவித்திருந்தாரா என்பது பற்றி எனக்கு தெரியாது. குறிப்பாக நிதியமைச்சர் ரொனிதபெல் அவர்களை சந்தித்த போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தினை நான் பார்த்திருந்தேன். அதே போன்று ஜனாதிபதி அவர்களை சந்தித்த போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தினை நான் பார்த்திருந்தேன். ஜனாதிபதியும் பிரதமரும் சந்தித்துக் கொண்டு கலந்துரையாடிய புகைப்படங்களையும் நான் பார்த்திருந்தேன் ஊடகங்களின் வாயிலாக. இதிலே அர்ஜுன் மகேந்திரனுடைய கலந்துரையாடல்கள் சம்பந்தமான எந்த ஒரு புகைப்படமும் வெளியாகி இருக்கவில்லை. அர்ஜுன் மகேந்திரனது யோசனைகள் வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக நான் அறிந்திருக்கவில்லை. අර්ජුන මහේන්ද්‍රන් එක්ක සාකච්ඡා කරන පිටුර මම නම් දැක්කේ නැහැ. මම දන්නේ නැහැ ඒක හරියට. මම දැනුවත් නැහැ ඒකට. එතකොට මේ වෙනකොට FCID එකට පැමිණිලි කීයක් විතර ලැබිලා? இதுவரை FCID-யில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் எத்தனை? அதில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது எத்தனை? කාලය තුල සියලු පැමිණිලි විසඳිය හැකිද? පුළුවන් අපෝ පුළුවන් මට ඒ ගාන හිලව් හරියටම කියන්න බෑ. ඒක සමාන ඉන්වෙස්ටිගේෂන් වලට බාධාවක් වෙනවා. இதன் தகவல்களை இப்பொழுது கூற முடியாது. அதன் செயற்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞர்கள், பாடகர்கள், அரசியல்வாதிகள், வியாபாரிகள், இது போன்ற பல முக்கியஸ்தர்கள் இதிலே பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். இதன் விசாரணைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த விசாரணைகள் இறுதியிலே யார் யார் என்ற விவரங்கள் வெளிவரும். ව්‍යාපාරිකයන් ඉන්නවා. මේකී නොකී බොහෝ අය ඉන්නවා. கோட்டபாய ராஜபக்ஷ அடிக்கடி பிரதமர் மாளிகைக்கு சென்று வருவது ஏன்? හම්බුනායි කියලා அவ்வாறு அவர் பார்க்க சென்றாரா என்பது தொடர்பான விவரம் நான் அறிந்திருக்கவில்லை. புரவசி வலய அமைப்பினர் ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தார்கள் இது பற்றி. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் ஒருமுறை சந்தித்ததாக தெரிவித்திருந்தார். மேலும் அந்த சந்திப்புகள் பற்றியதான விடயம் தான் அறிந்திருக்கவில்லை. இருந்தாலும் ஜனாதிபதியோ அல்லது பிரதமரையோ யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அனுமதியினை பெற்று நேரத்தினை ஒதுக்கிக் கொண்டு யாரு வேண்டுமானாலும் அவர்களை சந்திக்க முடியும், அவர்களோடு பேச முடியும். இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை நான் அறிந்திருக்கவில்லை. ஊடகங்களும் இந்த சந்திப்பு தொடர்பாக என்ன பேசினார்கள், என்ன விடயம் என்பது பற்றி தெரிவித்திருக்கவில்லை. எனவே இது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது. ඒක හරියට දැනුවත් වෙලා නැහැ. සිට 29 වෙනි දක්වා අතර කාලය තුර හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ 9, 23, 29 வரை முன்னாள் ஜனாதிபதி சீனாவுக்கு சென்றிருக்கிறார். உங்களின் பார்வையிலே இது எவ்வாறான கருத்துப்படுகிறது? உண்மையிலேயே தாமரை பூவை அபிவிருத்தி செய்யும் நோக்கமாகவா? ගොඩනැගීමේ ව්‍යාපෘතියක්ද ඔබ දකින විදිහට? නෙළුම්මල කියන ඒ අලුත්ම පක්ෂය පිහිටෙව්වෙත් කතෝලිකයන්ගේ විශ්වාසය අනුව මලවුන්ගේ දවසේ நவம்பர் தேவனிதானே பிஹிட்ட தாமரை பூ கொண்ட கட்சி உருவாக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவர்களின் கல்லறை திருநாளிலே அந்த நாளன்று உருவாக்கப்பட்டது என்று. பெசில் மற்றும் ஜீல் பீரிஸுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் அது. குறிப்பாக தேர்தலில் தோல்வி கண்டதை அடுத்து வெளிநாடுக்கு சென்று பல குற்றங்களோடு தொடரப்பட்ட ஒரு நபர்தான் பெசில் ராஜபக்ஷ. எனவே அவருடன் இந்த பயணம் செல்லுவது என்பது மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. மருத்துவ பரிசோதனைக்காக 3 மாதங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என பாஸ்போர்ட் கேட்டிருக்கிறார் நீதிமன்றத்திலே பெசில் ராஜபக்ஷ. சீனா பயணம் அந்த கட்சியினை கட்டியெழுப்ப முடியாது என்று நினைக்கிறேன். 2 வருடத்துக்கு முன் மக்கள் இவர்களை வெளியேற்றி இருந்தார்கள். காரணம், அந்த குடும்பத்தின் பல குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள். இவர்களால் மேற்கொள்ளப்பட்ட தேவையற்ற அபிவிருத்திகளின் காரணமாகவே தற்போது எங்களுக்கும் இந்த எழும்ப முடியாத சுமை ஒன்று இருக்கிறது. எனவே இந்த அவருடைய கட்சி, புதிதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சீன பயணத்தோடு அபிவிருத்தி அடையுமா என்று கூற முடியாத ஒரு விடயம்.
මේ හදලා තියෙනවා කෝටි ප්‍රකෝටි ගණන් වියදම් කළා තමයි අපි රට මෙච්චර ණය වුනේ. දැන් යහපාලන රජයේ මුලින්ම පත්වෙද්දී කියපු දෙයක් තමයි විධායක ජනාධිපති இந்த ஆட்சி வருவதற்கு முன்னரே நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை இல்லாது செய்யப்படும் என சொல்லப்பட்டது. இருந்தும் அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் வர இருக்கும் நிலையிலே பிரதமர் இதனை கொண்டு வரும் நிலை இல்லாதது போல தோன்றுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். අවශ්‍යතාවයක් නැහැ වගේ හැඟීමක් ජනතාව තුළ ඇති වෙලා එහෙම තියෙනවා. තාම කෙටුම්පතක් ඉදිරිපත් කරලත් නැහැ පාර්ලිමේන්තුවට දැක්කේ නැති ව්‍යවස්ථා ගැන. இதுவரை பாராளுமன்றத்தில் அது தொடர்பான எந்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே அது பற்றி பேசுவது நேரத்தினை வீணாக்குகின்ற ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். அதனை கொண்டு வரும் போது இது பற்றி பேசுவோம். அதிலும் பல விடயங்கள் மக்களிடம் கொண்டு சென்று அது மக்களுக்கு பயன்படுகின்ற விதத்திலான விடயங்களாக இருக்குமாக இருந்தால் அது நடைமுறைக்கு வரும். நம்பிக்கையான மற்றும் சாதகமான விதத்திலேயே அந்த யோசனைகள் வரும் என்பது மட்டும் திட்டவட்டமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம். කෙටුම්පතකුත් නැහැ. ව්‍යවස්ථාවේ මොනවද තියෙන්නේ කියලා දන්නේ නැහැ. දැක්කේ නැතුව කොහොමද කියන්නේ? දැන් විධායක බලතලයේ කියන සහ මුලින්ම අහෝසි කරන්න විධායක බලතල සහ මුලින්ම අවශ්‍ය කරන එක කියන්නේ මෙතුමා වගේ විධායක 62 லட்சம் வாக்குகளை பெற்று தனது நிறைவேற்று அதிகாரத்தினை குறைத்து கொண்ட ஜனாதிபதி இந்த வரலாற்றில் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரையில் இருந்த ஜனாதிபதி தமது பலத்தினை அதிகரித்துக் கொண்டனரே தவிர இவ்வாறு யாரும் செயற்படவில்லை. இவர் பல விடயங்களில் தன்னுடைய பலத்தினை குறைத்து கொண்டவர். 18ஆம் சரத்துக்கு எதிராக 215 வாக்குகளை பெற்றது. வாழ்நாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியதான நிலைமையினை மாற்றி அமைப்பதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது. அதனை இல்லாது செய்வதற்கும் இவர் நடவடிக்கை எடுத்திருந்தார். இவர் போன்ற ஒரு ஜனாதிபதியை சாதாரண தன்மை கொண்ட ஒருவராக நான் இதுவரை காலமும் யாரினையும் கண்டதில்லை என்றுதான் சொல்லுவேன். වගේ සරල නිහතමානී මේ ජනාධිපති කෙනෙක් නම් අපිට මෙච්චර කාල හම්බුන්නේ නැහැ කියන එක බොහොම අවසාන ප්‍රශ්නය තමයි එමෙතුමනි දැන් මැද පෙරදිගට යන කාන්ත வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்ணாக சென்றவர்கள் மற்றும் நாடு திரும்ப முடியாதவர்களுக்கு யோசனை திட்டம் எதுவும் உள்ளதா? යෝජනාවලියක් ඉදිරිපත් කිරීමට බලාපොරොත්තු වෙනවාද? අපි ඔල්රෙඩි යෝජනාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ஏற்கனவே இது தொடர்பானதொரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம் ராணி என்பவர், அதேபோன்று கொச்சிக்கடை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர். அது மட்டுமல்லாமல் 102 பேரை நாங்கள் குவைத்திலிருந்து நமது நாட்டிற்கு அழைத்து வந்திருந்தோம். அதேபோன்று ஒலியா முகாமில் இருக்கக்கூடியதான சிலரினை கொண்டு வருவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இது போன்றதான செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். ரிசானாவை காப்பாற்ற முடியாமல் போனது கடந்த அரசாங்கத்திற்கு. அதேபோன்று கல்லடி மரண தண்டனையிலிருந்து மீட்கப்பட்ட 2வது நபர் இவர் என்று சொல்லுகிறார்கள். எனவே உலக நாடுகள் இப்பொழுது எங்களுடன் நட்புறவு நாடுகளாக கொண்டு நடத்தப்படுகிறது. எனவே இது போன்றதான செயற்பாடுகள் அல்லது மரண தண்டனைகள் இனி இடம்பெறுவதற்கு இடமில்லை. என இருந்த போதிலும் இவ்வாறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கு நாங்கள் விசேட நடவடிக்கைகளை தொடர்ந்தும் எடுத்த வண்ணமாக இருக்கிறோம். අද මුළු ලෝකෙම අපි එක මිත්‍රයි. ඒ හින්දා අපිට ඉස්සර වගේ මැද පෙරදිගේ අපේ පුරවැසියන්ගේ එහෙම දන ගහලා බෙල්ල කපට තත්ත්වයක් නැහැ කියන එක බොහොම පැහැදිලිව කියනවා.